ஒரு நாள் காணும் இடம்லாம் காரிய இருள் சூழ்ந்திருந்தது. வானத்துல நட்சத்திரங்க இல்ல. எப்போதும் இரவுல பூமியை பார்த்தபடிதானது. பொண்ணு சிரிப்ப பிரகாசிக்கிற நிலவும் இல்ல. அந்த அனந்தபுரமே அமைதியா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு அமாவாசை. அன்னைக்கு அதிக அளவுல தீய சக்தி நடமாட்டம் இருக்குன்றதுனால யாரும் அந்த ஊர்ல நைட்டு 8 மணிக்கு மேல நடமாட மாட்டாங்க. அந்த அனந்தபுரமே அமைதியா இருக்கும். அனந்தபுரத்தை சுத்தி உள்ள காட்டுல உள்ள ஒரு மூலையில அகோரிங்களும் மந்திரவாதிகளும் சூனியம் செய்யறவங்களும் அவங்களுக்கு தேவையான ஒரு சில பொருளுக்காகவும் மனிதர்களுக்காகவும் சில சக்திகளுக்காகவும் அங்கங்க தங்களோட வழிபாட துஷ்ட சக்திகளை பூஜித்துட்டு இருப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும் அனந்தபுரத்தை சுத்தியுள்ள காடுகளை அநேக இடத்துல அழுகுரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஊரோட எல்லையில இருக்கிற சுடுகாட்டுல கூட சிறு குழந்தையில இருந்த பெரிய வயசானவங்க வரைக்கும் அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க சத்தம் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும். அனந்தபுரத்துல மந்திரவாதிங்க மட்டும் இல்ல, சில சூனியக்காரிகளும் இருந்தாங்க. அவங்க தங்களை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அப்படி காட்டிக்கிட்டா அந்த ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு பயந்து யாருக்கும் தெரியாம தலைமறைவதா இருப்பாங்க. ஆனா அமாவாசைக்கு மட்டும் அந்த நாள்ல யாருக்கும் தெரியாம தங்களோட மறைவிடத்துல தெய்வங்களுக்கு பூஜை செஞ்சு அவங்க துஷ்ட சக்திகளை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த அமாவாசை நாளுக்காகவே ஊர்ல உள்ள சில பெரிய மனுஷங்களாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அங்க இருக்கிற மந்திரவாதிகிட்ட சொல்லி தங்களுக்கு தேவையான பெண்களை வசியம் செய்யறதும் தங்களுக்கு தேவையான காரியங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் அவங்கள பயன்படுத்திப்பாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் உடனே அந்த ஊர்ல பல பெரிய மனுஷங்களும் இருந்தாங்க. அதனாலேயே அமாவாசை அன்னைக்கு யாரும் தங்களோட வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க. அவங்களோட வீட்டோட ஜன்னல் கதவு எல்லாமே மூடப்பட்டு இருக்கும். அப்போ ஒரு பொண்ணு நடந்து போட்டு இருந்தா. அவ கருப்பு சேலை அணிஞ்சிட்டு இருந்தா. அவ கால்ல போட்டிருந்த கொலுசு சத்தம் ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த கொலுசு சத்தம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. யாரும் வெளியில வரல. எங்க வெளியில வந்தா அந்த சக்தி நம்மள ஏதாவது பண்ணிடுமோன்னு பயந்து வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் முடங்கி கிடந்தாங்க. ஏற்கனவே தூக்கம் வரல, இல்ல கரண்ட வேற ஆஃப் பண்ணிட்டான். சரி, கொஞ்ச நேரம் வெளியாவது போயிட்டு வரும். தம்பி, எங்க போற? இந்த நேரத்துல வெளியில போக கூடாது. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு துஷ்ட சக்திகள்லாம் அதிகம் நம்ம ஊர்ல நடமாடும். அதனால இன்னைக்கு மட்டும் போகாதப்பா. ஏமா, ஏன் போக கூடாதுன்னு சொல்றீங்க? ஒரே புழுக்கமா இருக்குமா? அதான் கொஞ்ச நேரம் வெளியில காத்து வாங்க போலான்னு. அவ்வளவுதானே தம்பி, நீ வா, நான் உனக்கு விசிறி விடுறேன். ரிஷி வா, இப்படி வந்து அம்மா மடியில படுத்துக்க. அம்மா, பல நாளுக்கு அப்புறம் உங்க மடியில படுத்து தூங்குறது சொர்க்கத்திலே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குமா? ஊர்ல இருக்கும்போது எனக்கு தூங்கறதுக்கு 1 மணிக்கு மேல ஆயிடுமா, தூக்கமே வராது. ஆனா உங்க மடியில படுத்ததும் எனக்கு அவ்வளவு தூக்கம் நிம்மதியா வருற மாதிரி இருக்குமா? சரிடா கண்ணா, தூங்கு. பாவம் புள்ள, வெளியூர்ல என்னன்னா கஷ்டப்பட்டுதான் என் புள்ள. யார் இவ? இவள் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அச்சச்சோ, இன்னைக்கு அமாவாசைல. இன்னைக்கு நம்ம வெளியிலே வந்திருக்க கூடாது. மாமாவை பார்க்கணுன்ற ஆசையில இன்னைக்கு அமாவாசைன்றத கூட மறந்துட்டேனே. உடனே திரும்பி வீட்டுக்கு போகணும். ஏற்கனவே ரிஷி மாமாக்கு ஐ லவ் யூ யாரும் மெசேஜ் அனுப்பிட்டாங்க. நம்ம ஏன் ரிஷி மாமாக்கு இந்த மந்திரவாதி மூலமா வசியம் வைக்கக்கூடாது? இல்லை இல்லை, வேண்டாம். நாம நம்மளுடைய முன்னோர்கள் மாதிரி வசியம் அது இதுன்னு எல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளோட முன்னாடி தலைமுறையில சூனியம் மந்திரம்னு தெரிஞ்சதுனால தானே நம்ம அம்மாவை எழுந்தோம். திரும்ப எனக்கு ஏன் அதை யோசனை வந்து அம்மா. அவங்க அம்மாவை பத்தி நினைச்சுக்கிட்டு அவந்திகா அவங்க அம்மா வாழ்ந்த காலத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்சா. கடந்த காலத்துக்குள்ள போனா அன்னைக்கும்
இது போலதான் ஒரு அமாவாசை. அது மட்டும் இல்லாம மந்திரவாதிகளோட நடமாட்டமும் சூனியக்காரங்களோட நடமாட்டமும் அதிகமாக இருந்தது அந்த ஊர்ல. அந்த ஊர்ல இருந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, எப்படியாவது இந்த ஊர்ல இருக்கிற மந்திரவாதிகளையும் சூனியக்காரங்களையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைச்சு ஒரு திட்டம் போட்டுருந்தாங்க. ஏன் ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட பொருளையும் அவங்க குழந்தைங்களையும் அங்க இருக்க பெண்களையும் வசியம் பண்றது அந்த மாதிரி செஞ்சதுனாலதான் இந்த மாதிரி எல்லா சூனியக்காரங்களும் ஒழிக்கணும்னு நினைச்சாங்க. பல முறை முயற்சி செஞ்சும் அவங்களால முடியல. அப்பதான் ஒரு பெரியவர் ஒரு யோசனை சொன்னாரு. நீங்க சொல்றது நல்லதாங்க படுது. ஆனா இது நடக்குமா? இத நாம எப்படி செய்யறது? இத மட்டும் நம்ம சரியா செஞ்சா நாம நினைச்சபடி எல்லாமே நடக்கும். இந்த ஊரை சுத்தி இருக்கிற சூனியக்காரங்களையும் மந்திரவாதிகளையும் முற்றிலுமா நம்மளால அழிக்க முடியும். ஆனா இத செய்யறதுக்கு என்ன போல வயசானவங்க தான் வேணும். அதானே, நாங்களும் செய்யக்கூடாதா பெரியவரே? நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் என்ன போல பெரியவங்க தான் இதை செய்யணும்னு சொல்றேன். எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. இன்னைக்கு அமாவாசை. நம்முடைய திட்டத்தை நாம இன்னைக்கு செயல்படுத்தணும். அது என்ன திட்டம்னா, அந்த பெரியவர் ஒரு மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. அந்த மந்திரத்தை சூழ்நிலை நடக்கிற இடத்துக்கு போய் அங்க யாருக்கும் தெரியாம மறைஞ்சி சொல்லணும்ன்றதுதான் அவங்களோட திட்டம். சரிங்க ஐயா, அப்ப நாங்கெல்லாம் உங்க கூட வரோம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். ஆமாங்க, நானும் வரேன். அவங்களுக்கு தெரியாம சத்தம் போடாம தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். சரியா? அவங்க மீறி அதை கேட்டா நம்ம உயிருக்கே அது ஆபத்தாயிடும். சரிங்க ஐயா. முக்கியமான விஷயம், இதுல உயிருக்கு ஆபத்து வரலாம். அதனாலதான் வயசானவங்களை மட்டும் வர சொன்னேன். வயசானவங்க இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாது. நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போகணுன்றதுனாலதான் வயசானவங்களை கூப்பிட்டேன். ஏன் ஐயா, நாங்களும் இந்த ஊருக்காக எங்க உயிரை இழக்க தயாரா தான் இருக்கோம். அப்படி இல்ல வாசு, நீங்கெல்லாம் வாழ வேண்டிய பிள்ளைங்க. உங்களுக்காக தான் நாங்க உயிரை கொடுத்து இந்த ஊரை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். சரி சரி, இப்படியே பேசிட்டே நிக்க வேண்டாம். வாங்க, நம்ம திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இப்போத்துல இருந்து தயாராகும். ஆமா ஆமா, வாங்க போலாம். காட்டுக்குள்ள பூஜை வெகு விமர்சையா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த காடு முழுக்க அங்க இருந்த மந்திரவாதிகளோட குரல் தான் ஒலிச்சிட்டு இருந்தது. அப்ப அந்த காட்டுக்குள்ள அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சிட்டு இருந்த அந்த வயதானவங்களும் சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அத அவங்க காதுக்கு கேட்காத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மந்திரங்க என்னன்னா, இவங்க சொல்ற அந்த தவறான மந்திரத்தை தடை பண்ணி அந்த மந்திரவாதிகளும் சூனியக்காரங்களும் யார நினைச்சு பூஜிக்கிறாங்களோ அவங்கள இழிவுபடுத்துற மாதிரி மந்திரம் அது. அப்படி பூஜைகள் முடிஞ்சதும் ஒரு உயிர் பலியை கொடுக்கணும் அப்படின்றதான் அவங்களோட விதி. ஆனா அங்க இருந்த மந்திரவாதிகளும் சூனியக்காரங்களும் எந்த ஒரு ஆடையோ கோழியோ கொண்டு வரல. அதுக்கு காரணம், ஊர் மக்கள் நமக்கு பயந்து எதையாவது கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஊர் மக்கள் அப்படி எதையும் கொண்டு வரல. ஒரு வழியா துர்மந்திரத்தை சொல்லிட்டு இருந்த அந்த ஊரை சேர்ந்த மந்திரவாதிகளும் சூனியக்காரங்களும் பூஜையை முடிக்கிற நேரத்துல ஒரு உயிர் இல்லாத ஒரு கோழிய ஒரு முதியவர் அந்த அக்னி குண்டத்துல தூக்கி போட்டார். அப்படி போட்டதும் அந்த மந்திரவாதிங்க வழிபடுந்த பிசாசுகளும் மோகினிகளும் கோபம் அடைஞ்சிச்சு. கோபம் அடைஞ்சதுனால இப்ப அங்க இருந்த அந்த மந்திரவாதிகளும் சூனியக்காரங்களையும் அது பழிவாங்க ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தரைய விடாம வேட்டையாட ஆரம்பிச்சதுங்க அந்த ஆத்மாக்கள்லாம். விட்டுங்க, எங்களை விட்டுங்க. மொத்த பேரையும் பழி வாங்கிடுச்சுங்க அந்த ஆத்மாக்கள். எல்லா மந்திரவாதிகளும் சூனியக்காரங்களும் ஒழிஞ்சாங்க. இதே மாதிரிதான் அவந்திகாவோட அம்மாவும் ஒரு பூஜை நடத்திட்டு இருந்தா. அப்ப அவ முகம் முழுக்க மூடிட்டு இருந்ததுனால அவ யாருன்னு ஊர்ல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அந்த சமயத்துலதான் ஒரு வயசானவர் அவளோட அக்னிகுண்டத்திலையும் ஒரு உயிர் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியோட தலையை தூக்கி போட்டார். அதனால அவ பூஜிட்டு இருந்த மோகினி அவன் மேல கோபமாகி அவளை அந்த அக்னிகுண்டத்துல இழுக்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த சமயம் அங்க வந்து அவந்திகா சின்ன பொண்ணு. அவ அவங்க அம்மா அந்த அக்னிகுண்டத்தை இழுக்கத்தை பார்த்து மயங்கி கீழே விழுந்துட்டா.